ஹாய் காய்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஒரு முக்கியமான கரண்ட் அஃபேர் தான். அதாவது 24/8/2024 சனிக்கிழமை அன்னைக்கு காலையில் 7 மணிக்கு புறப்பட்ட ராக்கெட்டை பற்றி தான். இது வந்து என்னென்னா ஒரு ரீயூஸ் பண்ணக்கூடிய ஒரு ராக்கெட். அதாவது இந்தியாவின் முதல் மறுபயன்பாட்டு ஹைப்ரிட் ராக்கெட் ரூமி 1 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ராக்கெட் வந்து முதல்ல இந்தியாவில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இங்கேருந்து அனுப்பப்பட்டக்கூடிய ராக்கெட் மேலே போயிட்டு அங்கே செயற்கைக்கோளை வந்து லான்ச் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து பூமியை வந்து அடையும். அதாவது நம்ம எந்த இடத்துலேருந்து ஏவுதலை அனுப்பினோமோ அந்த இடத்துக்கு திரும்ப வந்து அடையும். இந்த ஹைப்ரிட் ராக்கெட் ரூமி 1 அப்படின்றத செயற்கைக்கோளை வந்து யார் வந்து வடிவமைச்சிருக்காங்க, எந்த நிறுவனம் வடிவமைச்சிருக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை சேர்ந்த ஸ்டார்ட் அப் நிறுவனம், அப்புறம் வந்து ஸ்பேஸோ நிறுவனம், அப்புறம் மார்டின் குழுமம். இது மூணும் இணைஞ்சி மிஷன் ரூமி 24, அதாவது மிஷன் ரூமி 2024 அப்படின்ற பேரில் இந்த 3 நிறுவனமும் சேர்ந்து இந்த ராக்கெட் லான்ச்சிங்கை வந்து பண்ணியிருக்காங்க. இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட முதல் ரீசபிள் ஹைப்ரிட் ராக்கெட் இதுதான். இது எந்த ஏவுதளத்திலேருந்து அனுப்பப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள பட்டிப்புலத்திலிருந்து காலை 7 மணி 2 நிமிடங்களுக்கு அனுப்பப்பட்டிருக்குது. இது என்னென்ன கொண்டு போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 கியூப் செயற்கைக்கோள்களை சுமந்து கொண்டு புவியோட வட்டப்பாதை இருக்குது பார்த்தீங்களா, அதில் நிலைநிறுத்தி அதாவது 9.3 நிமிஷங்கள் பாதுகாப்பாக பூமியில் தரையிறக்கியிருக்காங்க. இந்த ராக்கெட்டோட உயரம் பார்த்தீங்கன்னா 3.50 மீட்டர், அதாவது 3.50 மீட்டர். இதோட இன்னொரு சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா இது பூமியிலிருந்து வானத்தில் 80 கிலோமீட்டர் தொலைவு உயரத்தில் பறக்கக்கூடிய திறன் கொண்டது. இந்த ராக்கெட்டில் அனுப்பி வைக்கக்கூடிய செயற்கைக்கோள்கள் வந்து புறஊதா கதிர்கள், கதிர்வீச்சு, காமா கதிர்கள், காற்றின் தரம், ராக்கெட் செல்லும்போது ஏற்படும் அதிர்வு, இது எல்லா தகவலையும் வந்து சேகரித்து நமக்கு வந்து அனுப்பும். இதோட முக்கிய பண்பு இதுதான். இதோட மொத்த வெயிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 60லேருந்து 80 கிலோ. இதில் வந்து நைட்ரஸ் ஆக்சைடு வந்து உள்ளிட்ட எரிபொருள் வந்து இதில் நிரப்பப்படும். இதில் வந்து நைட்ரஸ் ஆக்சைடு தான் ஃபுல்லாக நிரப்பி கொண்டு போகிறாங்க. இது வந்து ராக்கெட்டோட ஒரு சில பாகங்கள் வந்து உதிரி பாகங்கள் அங்கேயே கழட்டி விட்டு முக்கியமான பாகங்கள் எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா இந்த பேராஷூட் இருக்குது பார்த்தீங்களா, அதுலேருந்து மறுபடியும் பூமிக்கு தரையிறக்குவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த செயற்கைக்கோளை பற்றிய இன்ஃபர்மேஷன் இவ்வளோ தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.